வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு இதுவே வந்து நிஃப்டி லைவ் அப்டேட் கொடுத்துருக்கறனால இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா கனெக்ட் ஆகி செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி புதுசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதையும் ஃபாலோ பண்ணுங்க. இதில் ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. கண்டினியூவா பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்து பாருங்க. இந்த கோர் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் இருந்தீங்கன்னா தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இந்த கான்செப்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. அதுக்கு பின்னாடி நீங்க இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க சேனலுக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்டியில் 1 ஹவருடைய சார்ட்டுங்க. ஆல்ரெடி நம்ம இங்கே தான் நேற்றே போட்டிருந்தோம். டெலகிராம்லேயும் இதை தான் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மாற்றமெல்லாம் இல்லை. அதே ஏரியாக்குள்ளே தான் மூவ் ஆயிருக்கு. காலையில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு, அதாவது ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு அப்படியே வந்து கண்டினியூவாக மேலே போய் அங்கேயே ஒரு கன்சால்டேஷன் ஆகி நின்றுருக்குது வந்து. சரிங்களா? இது நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியெல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத 5 மினிட்ஸில் போய் நம்ம பார்ப்போம். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை தாண்டி பெருசாக ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட். இது பாருங்க, மார்னிங் ஓப்பன் ஆனோடனே கரெக்டாக வந்து இந்த நேரத்துடைய ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயும் ஓப்பன் ஆயிருக்குது. மேலே போன மார்க்கெட் மறுபடியும் அதே இடத்த ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இந்த ஏரியா. அதே இடத்துல காலையில் சப்போர்ட் எடுத்து ஓப்பன் ஆச்சு. நம்ம துரத்தி போய் இங்கே போய் பிடிச்சி இதெல்லாம் சரியா இருக்குமானா அதெல்லாம் சரியா இருக்காது. அப்போ என்னன்னா மறுபடியும் கீழே விட்டு கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். அப்போ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே போயிடுச்சு. 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் அது. அதுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி மார்க்கெட் வந்து அப்படியே கிராஜுவலாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே போய் மேலே வந்து கொஞ்சம் வந்து கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இது ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். 1 ஹவரில் நம்ம ட்ராக் பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸை நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கணும். 5 மினிட்ஸில் என்னென்னு சொல்லுதோ அதை தான் நம்ம வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இங்கே பாருங்க, அது 5 மினிட்ஸ் உடைய லெவலை பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த லெவல் ஒன்று இருக்கு நமக்கு. இங்கே பாருங்க, இந்த இந்த லெவல் பாருங்க. இந்த லெவல் நான் சொல்றது இது அழகா வந்து ஒரு இது போட்டு வச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தா பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் டச் ஆகுதுன்னு பாருங்க. இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லைன். இது சப்போர்ட் தான், கரெக்ட்டுங்களா? இது சப்போர்ட். அப்போ அந்த சப்போர்ட் வந்து மறுபடியும் வந்து கனெக்ட் ஆயிருக்குது. எங்க கனெக்ட் ஆயிருக்குது? நேத்து க்ளோசிங்குமே அந்த இடத்துல சப்போர்ட்ல வந்து நின்று கீழே வந்து முடிஞ்சிருக்கா. இன்னைக்கு அதையவே சப்போர்ட் பண்ணியிருக்கா. அப்போ இது நம்ம ஒரு ட்ராக் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கு. இவ்வளவுதான் நடந்திருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சிம்பிளா இப்படி போட்டு பாருங்க. எதுவுமே நம்ம வந்து பிராக்டிஸே பண்ணலைன்னா இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு இது கை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்குங்க. அழகா கீழே வந்தது, அதே இடத்துல டெஸ்ட் எடுத்துட்டு மேலே போயிடுச்சு. ஒன்னா வந்து இதனோட ரெசிஸ்டன்ஸா வைக்கலாம், அல்லது இதனோட லோ பாயிண்ட் டெஸ்ட் எடுத்திருக்கான்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மார்க்கெட் அங்க வந்து ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. இதைத்தான் நம்ம சொல்ல வர்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாருங்க, எக்ஸாக்டா பாட்டத்திலேயே எடுத்திருக்கு. 606 அப்படிங்கும்போது மேலே போனது 840, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் போயிருக்கு. ஆப்ஷன்ல பார்த்தா ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு அழகா கையில் கொடுத்துருக்கும். இப்படித்தான் எடுக்கணுங்க. ஒவ்வொரு ட்ரேடை வந்து பார்க்கணும். ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ட்ரெண்ட் கூட மட்டும் மூவ் ஆகணும். என்ன ட்ரெண்ட்ல இருக்குது? ஆல்ரெடி பை ட்ரெண்ட். கரெக்ட்டுங்களா? எப்படி பை ட்ரெண்ட் முடிவு பண்ணோம்? ஆல்ரெடி இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சுட்டு மேலே வந்திருக்குது. அதுக்கு பின்னாடி லோ உடைக்கல. நேத்து பாருங்க, இதே மாதிரி தான் அழகா சப்போர்ட். நேத்து லோ உடைக்கல. அப்ப இன்னைக்கு வந்து அதே இடத்துல இருந்து மூவ் ஆகுறான். அவ்வளவுதான். ஈஸியா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி புரிஞ்சுட்டாவே போதுமானது. இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து மண்டை உடைக்கிறத வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுங்க. சிம்பிளா ட்ரேடை கட்டமைச்சு பழகிக்குங்க. ரொம்ப எளிமையா இருக்கும். இவ்வளவுதாங்க. இப்போ இங்க எடுத்திருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல அவுட்புட்டும் கையில் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த இடத்துல துரத்தி போய் பிடிச்சிருக்கோம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல போயாச்சு. அப்புறம் கீழே வருமானம்ல பார்க்கலாம்னு வெயிட் பண்ணி தான் ஆகணும். வராமையே போயிட்டு என்ன பண்றது? போயிட்டு போறான். நாளைக்கு பார்ப்போம். ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க?
அந்த மாதிரி நீங்க ட்ரேடை கட்டமைச்சு பழகிங்க. இது எப்படி இருந்தாலும் கை கொடுக்கும். இவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்க. மார்க்கெட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பரா ட்ராக் பண்ணி பழகினாவே போதுமானது. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க இதுல. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா போடுங்க. நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.